வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு ஞான யோகத்தில் 89வது படிக்கட்டுன்னு சொல்லக்கூடிய வராக உபனிஷத்து மேலே நாம் கடந்து போகிறோம். இது கிருஷ்ண யஜுர்வேதம் 262 மந்திரங்கள் உள்ள ஒரு மீடியம் உபனிஷத். ரொம்ப குறைஞ்ச மந்திரமும் இல்லை, ரொம்ப அதிகமான மந்திரமும் இல்லை. அதனால் 262 மந்திரத்தில் நமக்கு உபதேசங்களை சொல்லப்போது குரு வராகப் பெருமான் மகாவிஷ்ணு. இந்த வராகருங்கிறது ஒரு உயிரினம், தண்ணீரில் பிறந்து தான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி மனித நிலைகள்லாம் வந்திருக்குன்னு அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள். அதை அந்த காலத்திலேயே வடிவமைத்த தத்துவம்தான் மச்சாவதாரம். ஒரு செல் உயிரி, ஈல் போன்ற ஏதோ ஒரு மீன், மச்சாவதாரம். அப்புறம் தண்ணியிலேருந்து தரைக்கு வரக்கூடிய, தண்ணிக்கும் தரைக்கும் கனெக்ஷன் இருக்கக்கூடிய கூர்ம அவதாரம் சொல்லக்கூடிய ஆமை அவதாரம். அதுக்கப்புறம் அந்த காலத்தில் ஆதி காலத்தில் ஊர், நகரம், மாநகரம் அப்படிலாம் இல்லாமல் காடுகள் தான். எல்லா கோவில்களும் பேர் பார்த்திங்கன்னா காடுகள் பேரில் தான் இருக்கும், வனம் தான் இருக்கும். இதிலே பார்த்தோன்னா கிருஷ்ணா உபநிஷத்தில் வனம், பிருந்தாவரன் வனம் அப்படின்னு 12 வனங்கள். அதுபோல் ஷண்பகாரண்யம், தில்லை கூட ஒரு ஆரண்யம்தான். தில்லைங்கிறது ஒரு மலருடைய, அதுவும் கூட ஒரு ஆரண்யம். அப்புறம் திருமறைக்காடுன்னு சொல்லக்கூடிய வேதாரண்யம், வேத ஆரண்யம். அப்படியெல்லாம் காடாக இருந்ததுனால இந்த ஆமை பரிணாம வளர்ச்சியில் அடுத்த நிலைக்கு அது மிருகமாக வராகன் சொல்லக்கூடிய பன்றி அவதாரம். அப்புறம் மனித நிலைக்கு வரணுங்கிறதுக்காக ஆரம்ப நிலை மனிதன் குள்ளமாக இருந்ததாக வாமன அவதாரம் இப்படின்னு. அப்புறம் நரசிம்மன், அதாவது வாமனத்துக்கு முன்னாடி நரசிம்மன் இல்லையா. அதாவது மிருகமும் மனிதனும் மாறுற பரிணாம வளர்ச்சி தான். அறிவியல் சார்ந்தும் சொல்லலாம், நம்மளும் அனுபவமாக நம்ம பார்க்குற விஷயம் தானே. வராகங்கிற பன்றி நேரடியாக மனிதனாக மாறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனாக மாறுதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் ஒரு சிம்பிள் தான் காட்டுவாங்க. அப்படியே உங்களுக்கு எல்லாம் அதுக்கு ஒரு பிளாட்டு கொடுத்தாலே நம்ம அதை டெவலப் பண்ணிக்க வேண்டியதுதான். ஒரு கிளிம்ஸ் தான் கொடுக்கும். எப்பயுமே வேதமே கிளிம்ஸ் தான் கொடுக்கும். டீட்டெயிலாக பேசுகிறது வேதம் இல்லை. வேதம் அதனுடைய சூட்சுமத்தை சுருக்கமாக ஃபார்முலா மாதிரி சொல்லும். அறிவுள்ளவர்கள் அதை வாழ்ந்து சிந்திச்சாங்கன்னா அதுக்கான விவரங்கள் அதுக்குள்ளேருந்து எல்லாம் வரும், மறுக்க முடியாது நம்மளால். அப்படி மிருகத்திலேருந்து பாதி மிருகம் பாதி மனிதன்கிற நரசிம்ம அவதாரம். அப்புறம் நரசிம்ம அவதாரம் ஃபுல்லாக மிருகம் மாறி பூர்ணமாக மனிதனாகி அவன் ஆரம்பத்தில் குள்ளமாக இருக்கிறத வாமன அவதாரம். அப்புறம் ஏர் உழுந்து விவசாயம் செய்து கலாச்சாரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. உணவுப் பொருட்களை அடித்து சாப்பிடாம
விளைவித்து சாப்பிட்றதுக்கான ஏரை வச்சு பரசு ராமன், அப்புறம் பலராமன், அப்புறம் ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம்னு சொல்கிற தத்துவங்கள் பரம்பொருள் தான் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு அவதாரங்களை தர்ம சம்சாரத்துக்காகவும் தீயவர்களை அழிக்கிறதுக்காகவும்னு சொல்லியாச்சு. அப்படிப்பட்ட ஒரு அவதாரத்தில் இங்கே திருவிடந்தைன்னு சொல்லக்கூடிய நித்திய கல்யாண பெருமாள், திருமணமாகாதவங்க அங்கே போய் சுவாமி தரிசனம் பண்ணி சுவாமிக்கு ஒரு மாலை சாத்தி அந்த மாலையை இவங்க கழுத்தில் போடுவாங்க. அந்த மாலையோ கழுத்து மாலையோட அந்த பையனோ பொண்ணோ சுவாமியை 3 முறை வலம் வருவாங்க. அந்த பிற்பாடு அவங்களுக்கு கொஞ்சம் நாளில் திருமணம் ஆகிடும். அப்புறமா தம்பதிகளாக வந்து அந்த பிரார்த்தனை என்ன வேண்டியிருக்காங்களோ அதை இப்போ இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. நித்திய கல்யாண பெருமாள்னு பேர். டெய்லி அவருக்கு திருமணம்னு சொல்லுவாங்க. அவர் யாரோ ஒரு ரிஷியினுடைய குழந்தைங்களை திருமணம் பண்ணுவதா புராணம் கேள்விப்பட்டதான், பூரணமாக தெரியாது, தெளிவாகவும் தெரியலை. ஆனால் இப்போ சொல்கிறதுல மறுக்க முடியாது. அப்படி வராக அவதாரத்தில் இந்த ஞானம் பெற்ற இந்த பரம்பொருள் குருவாக இருந்து சிஷ்யனான ரிபு மகரிஷி ரிபு அவருக்கு பிரம்மஞானத்தை உபதேசிக்கிறார். ரிபு கீதைனே ஒரு கீதை இருக்குது. ரிபு கீதை, நிறைய கீதை இருக்குது. சிவகீதை, பிரம்மஞானம் உபதேசிக்கிறாள்லாம் கீதா தான். 5 அத்தியாயங்கள். இதில் விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, சாதன சதுஷ்டயம் சொல்லக்கூடிய யமனியமாதிகள் ஒழுங்குமுறைகள், இந்த இறைவனை அடையறதுக்கான அடிப்படை ரிதம் இதெல்லாம் சொல்லப்படுது. ஒரு ஆத்ம ஞானியினுடைய ஸ்திதி சொல்லப்படுது. ஆத்ம அனுசந்தானம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுது. அனுசந்தானம்னா ஆராய்ச்சி, ஆத்மா ஆராய்ச்சி. அப்புறம் ஒரு மனிதன் எப்படி இந்த சிரவணம் பண்ணதுக்கப்புறம் அவன் ஜீவன் முக்தனாகிறான் அப்படிங்கிற நிலை. அதுதான் சிரவணம்னு சொல்லும்போது இந்த முமுட்சுங்கிற தகுதி வந்த பிற்பாடு இறைவனை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும், இறைவனை அடையணும்னு நினச்சாலும், இறைவன் திருவடியை பிடிக்கணும்னு நினச்சாலும், இறைவன் ஹிருதயத்துக்குள்ளே அமரணும்னு நினச்சாலும், முக்தி வேணும்னு கேட்டாலும், மோட்சம் வேணும்னு கேட்டாலும், அமைதி, நிரந்தரமான அமைதி ஆனந்தம் கேட்டாலும் ஒரே ஒரு பதில்தான், பிரம்மத்தை அறிதல். அது ஞானயோகம். அந்த பரம்பொருளை அறிய நேற்று பார்த்தோம். 6 நிலைகளை நமக்கு வேதம் பிரமாணமாக மந்திரங்களோட ரிஷிகள் எழுதி வைத்த உபனிஷத்து நமக்கு ரொம்ப விலாவாரியாக, ரொம்ப விவரமாக, சந்தேகமே இல்லாத அளவுக்கு ரொம்ப தெளிவாக ஆணித்தனமாக சொல்லிக் கொடுக்குது. விஷயம் தெரிந்த சத்குருக்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ஞானிகள் வாழ்ந்து காட்டுறாங்க. அதில் ஒரு அணுவளவும் சந்தேகம் இருக்காது. இந்த சிரவணத்தை அகண்டமாக நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் தான் இது 89வது உபனிஷத்தாக பார்க்குறோம். இந்த சிரவணத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், பிரம்மத்தை பற்றிய ஒரு அவுட்லைனும் தத்துவமசிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்துகிறதும் இந்த சிரவணத்தில் நடக்குது. முதல் ரவுண்டில் ஸ்தூலம் சூக்ஷ்மம், ஸ்தூல சிரவணம் சூக்ஷ்ம சிரவணம் சொன்னோம் இல்லையா. ஸ்தூல சிரவணத்தில் பிரம்மத்தை பற்றிய அறிவு, ஜகத்தை பற்றிய அறிவு, உன்னை பற்றிய அறிவு, ஒரு அறிமுகம் ஏற்படுத்தப்படும். ஒரு அவுட்லைன் கிடச்சிரும். ஆனால் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத அவுட்லைனாக இருக்கும். ஆச்சரியமாக இருக்கும். நேராக ஆப்போசிட்டாக வாழ்ந்துகிட்டு இருக்கோமா, நம்ம என்ன மடத்தனமான வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம். இந்த கேள்வி டெய்லி கேட்க வேண்டிய கேள்வி. 1000 கோடி ரூபாய் பொருள் படத்தக்க, விலை மதிக்கத்தக்க கேள்வி. நீ என்ன செய்கிற, ஏன் செய்கிற, நீ என்ன செய்கிற, எதுக்கு செய்கிற? இந்த கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே ஒரு புள்ளியில்
நிற்கும், அழகாக நிற்கும், அமிர்தமாக நிற்கும். இந்த ஓட்டம் இருக்காது. அப்பேற்பட்ட கேள்வி அது. நீ என்ன செய்கிற, எதுக்காக செய்கிற? இப்போ இந்த சூக்ஷ்ம சிரவணத்தில் தத்துவமசிங்கிறது உறுதிப்படுத்தப்படுது. எப்படின்னா லட்சணங்களை எல்லாம் சொல்லி 6 விதமான லட்சணங்கள் 6 விதங்கிறது முதல்ல ஒரு அறிமுகத்துக்காக 6 அது ஜென்ரலாக சொல்லும். ஆனால் பல இடத்துல பல லட்சணங்களை நீயும் அவரும் ஒன்று, நீயும் அவரும் ஒன்று, தத்துவமசி தத்துவமசி தத்துவமசிங்கிறத நேரடியாகவும் மறைமுகமாகவும் உபனிஷத் அழகாக கூறுகிறது. சரியா, நான் பிரம்மத்தினுடைய அம்சம், நான் ஒத்துக்கிறேன். இது என்னன்னா அறிதல், தெரிதல், புரிதல்ங்கிற நிலை. இந்த 3 நிலைகளில் இந்த சிரவணத்தில் நீங்கள் கடக்கிறீங்க. நீங்கள் கடக்க வேண்டிய 3 படிக்கட்டு தான். நம்ம நேற்றே சொன்னேன், 10,000 மந்திரத்தை 1000 ஆக்கி, 1000-ஐ 100 ஆக்கி, 100-ஐ 10 ஆக்கி, 10-ஐ 3 ஆக்குற ஒரு நிலை இருக்குல்ல, அந்த 3 நிலை நீங்கள் மறக்கவே கூடாது. நீங்கள் அடுத்த டார்கெட் உங்களுக்கு இந்த 3 படிக்கட்டு தான். ஒன்று சர்வஜ்ய நிலை, 2வது சர்வசித்தி நிலை, 3வது சர்வேஸ்வர நிலை. சர்வஜ்ய நிலையில் நீ சிரவணத்தை ஒரு முறைக்கு 2 முறை கேட்க 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 நீ தத்துவமசிங்கிற அறிவும் தெளிவும் அறிதல், தெரிதல், புரிதல் இந்த 3ம் ஏற்படும். அப்போ ஒரு முறைக்கு 2 முறை கேட்கலாம். ஒரு முறை எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட இந்த 2000 ஆடியோ கேட்டுட்டு திரும்ப 2வது முறை அதே இதை ஆரம்பிங்க. புதிய கருத்துக்களை கொடுக்கும், மறுக்க முடியாது. 2வது விஷயம், மனநம்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் என்ன நடக்குது? அடுத்த ரவுண்டு மனநம் போக போகிறோம். இப்போ சிரவணம் முடிக்கக்கூடிய ஒரு கிளைமாக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு இன்னும் 20 உபநிஷத்து தானே. 108ன்னு சொன்னால் 20 தானே. 89 90 வந்துட்டோம் வச்சுங்களேன். இன்னும் 20 தான். 20 உபநிஷத்தை ஒரு இந்த வருஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம். ஸோ அடுத்த வருஷம் ஜனவரியில் மனனம் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இது 90%ங்கிறது ஒரு சிரவணத்தில் கிளைமேக்ஸு. அதுக்குள்ளே இப்போ உங்களுக்கு இந்த தத்துவமசிங்கிறத ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் அவருடைய அம்சங்கிறத ஒத்துக்கிறீங்களா? அவருடைய ஸ்பார்க் உங்களுக்குள்ளே இருக்குதுங்க. அதுதான் நம்ம சொன்னோம், நித்தியம்னு சொன்னோம். 3 வார்த்தை சொன்னோம். நித்தியம், சர்வகதம், அத்வைத்தம்னு சொன்னோம். நித்தியம்னா நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தீங்க, இப்போ இருக்கிறீங்க, இதுக்கப்புறமா திரும்பி பிறப்பீங்க. பிறக்காமறது உங்கள் கையில் இருக்குது. அது குரு வந்ததுனால உங்கள் கையில், குரு வந்ததுனால உங்கள் கையில் இருக்குது அந்த தத்துவம். இது வரைக்கும் விதியேன்னு இருந்தீங்க, இப்போ நீங்கள் அப்படிங்கிறது புரியும். சர்வகதம்னு சொல்கிறது எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறாங்கிறத ஒத்துக்கிறீங்களா? இப்போ எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற இறைவன் உங்களுக்குள்ளே இருக்கிறான்னு ஒத்துக்கிறீங்களா? அதுதான் சர்வகதம். எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான்னு ஒத்துக்க. இந்த சூரியனில் யார் இருக்கிறானோ, சந்திரனில் யார் இருக்கிறானோ, ஆலமரத்தில் யார் இருக்கிறானோ, அரச மரத்தில் யார் இருக்கிறானோ, பூமியில் யார் இருக்கானோ, ஆகாயத்தில் யார் இருக்கிறானோ அவன் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறாங்கிறத ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்போ எல்லாருக்கும் ஒரே குவாலிட்டி தான். எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பொருள் இருக்குல்ல, அது ஒன்று தான். அந்த ஒன்று உங்களுக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் ஒத்துக்கிறீங்க. அது நீங்கன்னு சொன்னால் சந்தேகம் வருது. இதான பாயிண்ட்டு. அப்போ எல்லாருக்குள்ளேயும் இருக்காங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ அது எங்கும் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ மாதுளம்பழத்தில் ஓடும் மாதுளம்பழம் தான், அதுக்குள்ளே இருக்கிற 2வது லேயர் தோலும் மாதுளம்பழம் தான், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய முத்துக்களும் மாதுளம்பழம் தான், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சீடுன்னு சொல்கிறோம் இல்லையா, கொட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் மாதுளம்பழம் தான், மாதுளம்பழம் தான். இப்போ அந்த சீட்ஸை 100ஐயும் பிரித்து ஒரு இலையில் கொட்டுறீங்க, நல்லா பரப்பி வைக்கிறீங்க. இப்போ 100கணக்கான முத்துக்கள் அதில் இருக்குது. இப்போ தோலை பக்கத்தில் வச்சுருக்கீங்க. அந்த லேயர் இன்னொரு மெல்லிய லேயர் ஒன்று இருக்குல்ல, அதை செகண்ட் வச்சுருக்கீங்க. 3வது அந்த பழங்களை வச்சுருங்க. முதல்ல பழங்கள், 2வது மெல்லிய தோல், 3வது மொத்தமான தோல், கடினமான தோல். இப்போ 3 ஒன்றா 3 வெவ்வேறா? இதில் தான் குழப்பம் வருது. இது கடினமான தோல், இது மெல்லியமான தோல், இது பழம், இது சீடுன்னு 4ஆக பிரித்து வச்சோம்னா, சீடு நம்ம பிரிக்க முடியாது, 3ஆகவே வச்சுக்குவோம்.
இப்போ சீடு முத்துக்கள், மெல்லிய தோல், கடினமான தோல். இது பிரித்து பார்க்குறீங்க. ஒன்று நிலை, ஒன்று அலை, ஒன்று நுரை. சேர்த்தா மாதுளம்பழம். மாதுளம்பழம் தானே தோலாக இருக்குது, மாதுளம்பழம் தான் மெல்லிய தோலாக இருக்குது, மாதுளம்பழம் தான் முத்துக்களாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்ல, முத்துக்கள் தான் மாதுளம்பழம். முத்துக்கள் அந்த மெல்லிய தோல் இல்லாமல் முத்துக்கள் இருக்காது. 3 பிரிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு இப்போ இருக்கிற குழப்பம் அதுனா அது வேற, இது வேற, இது வேறன்னு நம்ம அது இந்த பேத புத்தி தான் என்ன பண்ணுது, எல்லா துக்கத்துக்கும் காரணம். அதுதான் சம்சாரம். இந்த பேத புத்தி இருக்குல்ல, இந்த கடினமான தோலுக்குள்ளே தான் மெல்லிய தோல் இருந்தது, மெல்லிய தோலுக்குள்ளே தான் இந்த முத்துக்கள் இருந்தது. நீ பிரித்து பார்க்கும்போது என்னவா நினைக்கிற, வெவ்வேறாக நினைக்கிற. சேர்த்து பார்க்கும்போது ஒன்று தான். சேர்த்து பார்க்கும்போது எப்போ பார்க்குறீங்க, கடையில் போய் மாதுளம்பழம் அந்த உதிர்ன முத்துக்கள் மட்டும் கொடுங்கன்னு கேட்டால் கொடுப்பானா? அப்படி கேட்க முடியுமா? அப்படி வருமா? அது அப்படி இருந்ததுன்னா அது தனியாகவே செடியிலேருந்து முளைக்கும் போதே நேராக முத்துக்களாக முளைச்சிருக்கலாமே. இது புரியுதா இல்லையா? அப்போ முத்துக்களும் அதனுடைய மெல்லிய தோலும் அந்த கடினமான தோலும் 3மே என்னது, மாதுளம்பழம் தான். 3மே மாதுளம்பழம் தான். மாதுளம்பழம் தான். எதுவும் பயனில்லைன்னு சொல்ல முடியாது. அந்த கடினமான தோலை கூட ஆடு மாடு சாப்பிடும். அதுக்கான உணவு அது கிடைக்கும். உனக்கு சுவை வேணும்னா ஜூஸ் போடுவேன், சத்து வேணும்னா அதில் அமிர்த தத்துவம் இருக்குது. ஆனால் எல்லாம் சேர்ந்தது தானே மாதுளம்பழம். அது மாதிரி உன்னுடைய உயிர், உன்னுடைய உடம்பு, இது 2த்துக்கும் ஆதாரான சத்து, இருப்பு நிலை, எக்ஸிஸ்டன்சி. 3ம் ஒன்று தான். 3ஐயும் பிரிக்க முடியாது. இப்போ நீ சத்தாக இருந்தீங்கன்னா உனக்கு உடம்பே இருக்காது. சித்தாக இருந்தாலும் ஸ்தூல உடம்பு இருக்காது. சத்தாக இருந்தால் உனக்கு நீ தோன்றவே மாட்ட. சித்தாக இருந்தால் தோன்றணும்னா சூக்ஷ்ம உடம்புன்னு மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்னு ஒரு தத்துவம் இருக்குது. அந்த தத்துவத்துக்கு கலர் கொடுக்கறதும் வடிவம் கொடுக்கறதும் தான் ஸ்தூல உடம்பு. அதுக்கு தான் பஞ்சபூதங்கள் வருது. பஞ்சபூதங்கள் வெவ்வேறு வேரியேஷனில் ஒரு காம்பினேஷனில் சேரும்போது வடிவம் எடுக்குது. புரியுதா? சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய காட்ஸ் பார்ட்டிக்கல் சேரும்போது, ஆயிரக்கணக்கான அளவு சேரும்போது அது வடிவம் எடுக்குது. இப்போ நிறையா சேர்ந்தால் உங்களுக்கு வடிவம் இந்த கண்ணுக்கு பார்வைக்கு தெரியும். இது மைனூட்டாக இருந்து சின்னதாக இருந்து சிங்கிளாக இருக்குன்னு வச்சுங்க, ஒரு யூனிட்டாக இருக்குன்னு வச்சுங்க. நீங்கள் லென்ஸு பூத கண்ணாடி வச்சு மைக்ரோஸ்கோப்னு அது கண்டுபிடிச்சான். இருக்குது, கண்ணுக்கு தெரியல. அது கண்ணுக்கு தெரிகிற ஒரு பொருளை வச்சு பார்த்தா அது தெரியணும். அந்த சூக்ஷ்ம பார்வை தான் இந்த ஞான பார்வை. அப்போது இங்கே 2வது லைனாக இருக்கக்கூடிய விசாரம், மனனம் சொல்கிறதுல என்ன நடக்குதுன்னா, ஸ்தூலத்தில் விசாரம் நடக்கும். முதல்ல தத்துவமசி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நீ ஒத்துக்கிறீங்களா? நித்தியம், சர்வகதம், அத்வைதம். அத்வைதம்னா என்ன அப்படின்னு கேட்டால், நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய உதாரணங்கள் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் முதல் நிலை. இப்போ 3 நிலைகளில் 3 படிக்கட்டில் நம்ம ஏறணும்னு சொல்லியிருக்கேன். 3 படிக்கட்டு தான். சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். சர்வஜன், சர்வசித்தன், சர்வேஸ்வரன். சர்வசித்தி எதுக்கு தெரியுமா? இகத்தை வெல்றதுக்கு. உனக்கு வீடு, மனைவி, மக்கள்லாம் வேணும் கேட்குற. 5 தத்துவம் கேட்குறல்ல, வீடு, மனைவி, மக்கள், பணம் வேணும், நோய் தீர்க்கணும்னு சொல்கிறல்ல. அப்போ நம்ம இதை புறக்கணிக்கலை. நல்லா புரிஞ்சுங்க. நம்முடைய ஞான யோகம் இல்லறத்தை புறக்கணிக்கலை. இல்லறத்தில் இருந்து வனப்பிரசமாக இருக்கிறோம். பட்டும்படாத ஒரு வாழ்க்கை வாழறோம், அற வாழ்க்கை வாழறோம், ஆன்மீக வாழ்க்கை வாழறோம், அன்பான வாழ்க்கை வாழறோம், அறிவான வாழ்க்கை வாழறோம், அமைதியான வாழ்க்கை வாழறோம். இப்போ இருக்கிற சம்சாரம் இல்லறம் கேடுகட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் சண்டை, எல்லாத்துக்கும் வம்பு, எல்லாத்துக்கும் ஏட்டிக்கு போட்டி, எல்லாத்துக்கும் குழப்பம், எல்லாத்துக்கும் அழுக, எல்லாத்துக்கும் ஒப்பாரி, அப்படி இருக்குது. ஆனால் இந்த ஞானம் உள்ளே போனால், வனப்பிரசத்துக்கு போனால், அதான் சொல்லுவாங்க, 20 வயசில் உடம்பை பார்ப்பான், 40 வயசில் அவன் மனசை பார்ப்பான், 60 வயசில் உள்ளே இருக்கக்கூடிய உயிரை பார்ப்பான். ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். இது தத்துவம் புரியுதில்ல? அப்படியே உங்களுக்கு பல கருத்துக்களை அடியேன்னு சொல்லிட்டு வந்திருப்பேன். இப்போ அடுத்த லெவல் ஏற்கனவே பேசியிருப்பேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் மனனமாக இருக்கிறதுனால அடுத்த லெவல் கொஞ்சம் ஆழமாக பேச போகும்போது, இப்போ கடவுள் இருக்கிறார்,
சைத்தன்யமாக இருக்கிறார், அசைவு பொருளாக இருக்கிறார், ஆதாரமாக இருக்கிறார், அமைதியாக இருக்கிறார், அன்பாக இருக்கிறார், இதெல்லாம் ஓகே இருக்கார். இப்போ நாம் சித்து சைத்தன்யம் இருக்கிறோம். நம்ம எங்கே இருக்கிறோம்? எங்கே இருக்கிறோம்? நம்ம சித்து எங்கே இருக்கிறோம்? உடம்புல இருக்கிறோம். இது ஒரு அறிவு. இந்த சைத்தன்யங்கிற உயிர் இந்த உடம்புல இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? இதுதான் ப்ரைமரி செக்ஷன்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு லெவல், முதல் ஆரம்ப நிலை. இந்த உயிர் உடம்பில் இருக்கிறதா அனுபவம் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த உயிர் உடம்புக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அடுத்தது இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் கொஞ்சம் ஆழ்ந்து யோசிக்கும்போது இந்த உயிரில் தான் உடம்பே இருக்குது. உயிருங்கிற அந்த பரம்பொருளுக்குள்ளே தான் இந்த உடம்பு இருக்குது. அதுதான் மாதுளம்பழம். மாதுளம்பழங்கிற அந்த பெரிய வட்டத்துக்குள்ளே மகத்தில் பரமாத்மாக்குள்ளே ஜீவாத்மாங்கிற முத்துக்கள் இருக்குது. இது புரியுதா? ரெண்டாவது, இப்போது என்னுள் சைத்தன்யம் இருக்குது. என்னுள் சைத்தன்யம் இருக்குது. சைத்தன்யத்தில் நான் இருக்கிறேன். இப்போ ரெண்டாவது கருத்து, மாதுளம்பழத்தில் நான் இருக்கிறேன். சொல்ல புரியுதா இல்லையா? உடம்பில் உயிர் இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, இப்போ அது ப்ரைமரி, அது அனுபவம். பார்க்குறதுக்கு எல்லாரும் சம்சாரி, உடம்புக்குள்ளே உயிர் இருக்குதுன்னு சொல்லுவான். ஆனால் இது கொஞ்சம் விரிவான பார்வை பார்த்தீங்கன்னா உயிரில் தான் உடம்பு வந்து போகுது. உயிருங்கிற பெரிய வட்டத்துக்குள்ளே தான் நாமெல்லாம் என்ன பண்ணுறோம்? உடம்பு எடுக்கிறோம். அந்த உடம்பு வந்து ஒரு லிமிட்டடாக இருக்குது. அந்த லிமிட்டு எந்த உருவம் எடுக்கிறோமோ, நாயா, பன்னியா, கழுதையா, குதிரையா, மனுஷனா, அந்த வடிவத்துக்கு ஒரு ரோல் பண்ணிவிட்டு போகிறோம். ஆனால் வர்றது எதுன்னு கேட்டால் இந்த உடம்பு தான் வருது. சூக்ஷ்ம உடம்பும் ஸ்தூல உடம்பும் வருது போகுது. புரியுதா? வருது போதா? அப்போ என்னுள் உயிர் இருக்கிறதுங்கிறது ஒரு நிலை போய் உயிரில் நான் இருக்கிறேன். அதாவது அந்த பெரிய பரமாத்மாங்கிற அந்த பெரிய வட்டத்துக்குள்ளே முத்துக்கள் போல், பெரிய மாதுளம்பழத்துக்குள்ளே முத்துக்கள் போல் நான் வந்து இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. என்னுள் சைத்தன்யம் இருக்கிறது, சைத்தன்யத்துள் நான் இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. இப்போ ஃபைனல் எது தெரியுமா பண்ண போகிறோம்? நான் என்னுள் சைத்தன்யம் இருக்கிறதுங்கிறதும் தவறு. அப்போ ரெண்டு பேர் இருக்கீங்க இல்லையா? சைத்தன்யத்துக்குள் நான் இருக்கிறேன்னு சொல்கிறதும் தவறு. ரெண்டு பேர் இருக்கீங்க இல்லையா? நான் சைத்தன்யமாக இருக்கிறேன். அப்போ ஒன்று தான் இருக்குது. அந்த சைத்தன்யம்தான் இந்த சைத்தன்யம். இந்த சைத்தன்யம்தான் எங்கும் இருக்கக்கூடிய சைத்தன்யம். மாதுளம்பழம் வேறு, முத்துக்கள் வேறையா? புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? புரிஞ்சதுன்னா புரியுதுன்னு சொல்லுங்கள். இல்லைன்னா வேறு உதாரணத்துக்கு போவேன். வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு புரியாமல் விடக்கூடாது, புரிய வைக்கிறது தான். ஏன்னா நீங்கள் பிரம்மங்கிறத வந்து அது ரொம்ப விசாரம் பண்ணி சொல்ல போகுது, லாஜிக்காக சொல்ல போகுது, யுக்தியாக சொல்ல போகுது, பல கம்பேரிட்டிவ் ஸ்டடிலாம் பண்ண போகுது. உங்களுக்கு அந்த அவசியம் இருக்காது. நம்ம ரொம்ப எளிமையாகவே கொண்டு போயின்ட்டுருக்கோம். சொல்கிறேன், அது நீ வந்து என்னை நம்பு, நான் சொல்கிறேன் அப்படி நம்புன்னு சொல்லலை, அது விசாரத்தை சொல்லுது. இப்போ நான் என்னுள் சைத்தன்யம் இருக்குதுன்னு சொல்கிறதும் சைத்தன்யத்துக்குள்ளே நான் இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கும் ரெண்டு இடத்துலையும் துவைத்தம் இருக்குது. ரெண்டு பொருள் இருக்கிற மாதிரி அனுபவம் இருக்குது. ஆனால் நான் சைத்தன்யமாக இருக்கிறேன். இப்போ மாதுளம்பழத்தில் எது மாதுளம்பழம்? மூணுமே மாதுளம்பழம் தான். ஒரு 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 வாட்ச் இருக்குது, ஒரு பானை இருக்குது, ஒரு பானை இருக்குது. ஒரு பானையில் களிமண் எங்கே இருக்குது? களிமண்ணில் தான் பானை இருக்குது. பானைங்கிறது நாமமும் ரூபமும் வடிவம் எடுத்திருக்கு, ஒரு பேர் வச்சுருக்கோம். வடிவம் எடுத்தது நம்ம தேவைக்காக ஒரு வடிவத்தை பண்ணணும். நம்ம அது புரியறதுக்காக ஒரு பேர், ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒரு பேர் வச்சோம். இது புரியுதா? சிம் கார்டு எல்லாம் ஒன்று தான். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ஒரு நம்பரை மாற்றணும். 1 2 3ன்னு. அது நாமந்தான். அது ராமன், கிருஷ்ணன், பலராமன். இது புரியுதா? அப்போது ஒன்று தான் இருக்குது, ஒன்று தான் இருக்குது. அது புரியுதா? ஒன்று தான் இருக்குது, ரெண்டு அல்ல, ஒன்று தான் இருக்குது. அது புரியுதா? அதை தான் அத்வைதம்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஜீவனானவன் நித்தியம், சர்வகதம், அத்வைதம். அப்போ என்னன்னா பெரிய வெளிவட்டம், சிவவெளி வழி, சிவவெளி ஒளி, லைட்டு.
அதுக்குள்ளே ஜீவராசிகள் இருக்குதுன்னு சொல்கிறதும், ஜீவராசிக்குள்ளே அது இருக்குதுன்னு சொல்கிறதும், ஜீவராசி தான் அதுதான் ஜீவராசி, அது மட்டும்தான் இருக்குது. அதை தான் நம்ம சொன்னோம். we don't have many gods, we don't have one god, we have only God. புரியுதா? அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இப்போது இது வரைக்கும் சொல்லாத கருத்து இந்த கருத்து பேசியிருக்கோம். இது என்னது? ஒரு ஜீவனுடைய டெஃபனிஷன். அப்போ அது வேறு இது வேறு இல்லை, அதுதான் நீ, அதுதானே நீ, அதுதானே நீங்கள். அது இல்லாமல் நீங்கள் இருக்கீங்களா? பரம்பொருள் இல்லாமல் நீங்கள் இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா நீங்கள் ஜடமாக இருப்பீங்க. இவர் என்ன இப்போ தபஸ் பண்ணி உடம்பெல்லாம் படைச்சிடுவார் பிரம்மா, எதுவும் அசையாமல் பேன்னு கிடக்கும். அதுக்கப்புறம் தபஸ் பண்ணுவார். அப்புறம் சைத்தன்யம் உள்ளே வரும். பிராணன்கிற வாகனத்தை எடுத்துக்கிட்டு சித்து தான் உள்ளே வருது. சித்து யார்? இப்போ ஜாபால பிருகத் ஜாபால உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து. அதில் பிரம்மா தாமரை இலையில் பிறந்தார். அவருக்கு சிருஷ்டி செய்யணும் என்ற ஆசை பிறந்தது. இந்த ஆசைங்கிறத சங்கல்பம்னு சொல்லலாம். சங்கல்பம் ஆசையெல்லாம் ஒன்று தான். ஆசைனா என்னது? ஒன்று அடையணும். சங்கல்பம்னா என்னது? ஆசைனாலும் ஒன்று அடையணும், சங்கல்பம்னாலும் ஒன்று அடையணும். இந்த இடத்துல ஒரு விசாரம் பண்ணலாமா? இங்கே ஒரு விசாரம், நிறைய விசாரம் வருது எனக்கு. இந்த சங்கல்பத்தை பற்றி நான் ஏற்கனவே பேசினேன் இல்லையா? சங்கல்பம் ஒரு காரியம் நடத்தணும்னு சொன்னால், இந்த விஷயம் புரிஞ்சிச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் தவறே நடக்காதுங்க. இன்றைக்கி நான் இப்போ பேச போகிற இந்த விசாரம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் தவறே நடக்காது. ரொம்ப எளிமையான விஷயந்தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அன்றைக்கி டிட்டர்மினேஷன், ரெசல்யூஷன், அஃபர்மேஷன் சொன்னல, அதே கருத்தை சம்ஸ்கிருதத்தில் இது மந்திரமாகவே வந்திருக்கு இல்லையே? இது நிறைய கோஇன்சிடென்ட்ஸ்னு சொல்லிட்டு நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. எதுவுமே நம்ம தனித்தனியாக சிந்திச்சா பைத்தியமாகிடுவோம் போல இருக்குது. அந்த மாதிரி ஆச்சரியமான விஷயமாக இருக்குது. இந்த முதல்ல ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்கல்ல, இது அவசியம், தேவை, அவசியம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அது பேர் சங்கல்பம். அது செய்யணும்னு நினச்சிட்டிங்க, உடனே செய்யக்கூடாது. ஒரு 4 படிக்கட்டில் அதை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். 2வது அனலைஸ் பண்ணுறீங்க, நான் செய்யணும், இதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இன்றைக்கி செய்யணுமா நாளைக்கு செய்யணுமா, எப்போ செய்யணும், எங்கே செய்யணும், யாரை வச்சு செய்யணும், இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு இது கட்டாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லுங்களா, அது பேர் அத்தியாவசியம்னு பேர். முதல்ல சங்கல்பம் இது எழுதிக்கிங்க, 4 வார்த்தையும் நோட்டு ஒன்று போட்டுருங்க டெய்லி. முதல்ல சங்கல்பம் ஒன்று செய்யணுங்கிற அவசியம் இருக்குது. 2வது எல்லா ப்ளஸ் மைனஸ்லாம் பார்த்துட்டு நிச்சயமாக இதை செய்து தான் ஆகணும், இது அவசியங்கிற கட்டாயத்துக்கு உட்படுறீங்க, அது அத்தியாவசியம்னு பேர். ஆச்சா, சரி இப்போ செஞ்சிடலாமான்னா இப்பயும் செய்யக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும்? 3வது ஒன்று நடுவில் இருக்குது, அபிமானம்னு பேர். 3வது ஒன்று இருக்குது, அது பேர் அபிமானம்னு பேர். நிறைய விசாரம் பண்ணிட்டே போனால் ஒரு வார்த்தை இந்த இந்த உபநிஷே ஓப்பனே பண்ண முடியாது போல இருக்குது மந்திரத்தை. இந்த அபிமானங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், ஒன்று செய்யணும், ஒன்று போட்டு ப்ரெஷர் கொடுக்கும். செய்யணும், கண்டிப்பாக செய்யணும், 2 முடிவு எடுத்துட்டீங்க. 3வது அஃபர்மேஷன் ஒன்று வாங்கணும், பரம்பொருள்கிட்டேருந்து, குருக்கிட்டேருந்து, அம்மா அப்பாக்கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கணும். பிளஸ்ஸிங்னே பேர் அதுக்கு. பிளஸ்ஸிங்கில் என்ன நடக்குன்னா தானாக நடக்குங்க. அது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் என்னை போன்றவர்கள்லாம் காரியங்களை சாதிக்கிறது அந்த அஃபர்மேஷனில் தான் நடக்குது. நுட்பமான சூட்சுமத்தை வெளிப்படுத்துகிறேன் அடியன். ஜி செய்து காட்டுறார், ஜி செய்து காட்டவும் முடியாது. ஜி ஒரு சங்கல்பம் பண்ணுறாரு, இறைவன் செய்து காட்டுறான், இறைவன் தேவர்களை வைத்து செய்து காட்டுறான், அதான் நடக்குது. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டால், இப்போ நான் 1 கோடி சிஷ்யர்கள் வேணும், தமிழ்நாட்டில் 1000 சென்டர் இந்த உபநிஷத்தை பரவணும், ஒரு தமிழன் கூட, அதாவது தமிழ் தெரிஞ்சவன் ஒருத்தவங்க கூட பிரம்மஞானம் இல்லாமல் இருக்கக்கூடாது. பிரம்மஞானங்கிறது அவனுடைய நாடி நரம்பில் ஏறி நிற்கணும். எல்லாரும் ஜீவன் முக்தனாக இருக்கணும், எல்லாரும் பிரம்மஞானத்தோடு இருக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறேன் இல்லையா? எல்லாருக்குள்ளேயும் உபநிஷத்துங்கிற வார்த்தை உள்ளே நுழைஞ்சிருக்கணும். அப்பாங்கிற வார்த்தை, ஞானங்கிற வெளிப்பாடு அது இந்த தமிழ் இனத்துக்குள்ளே
பல ஆயிரம் வருஷங்களாக, ஒரு வருஷம் 2 வருஷம் நான் சொல்ல மாட்டேன், கோடான கோடி வருஷங்களாக வஞ்சிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா வஞ்சிக்கப்படலைன்னா இது தொடர்ந்து நடந்துட்டுருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல 32 டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட்லையாவது நடக்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே நடக்கலைங்க. அப்போ கோடான கோடி வருஷமாக இந்த இனத்துக்கு இந்த பிரம்மஞானங்கிற பிரம்ம ரகசியம் தெரியாமல் தானே இருந்திருக்கு. அதை முறியடிக்கணும். ஒரு 25 ஆண்டுகள் கடினமான தவத்தினால அதை முறியடிக்கணுங்கிறது முருகப்பெருமானுடைய விருப்பம். அது நம்மக்கிட்ட அதை ஃபார்வேர்ட் பண்ணி நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுத்து கீ கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்காரு. இதுதான் நான் உணர்கிற விஷயம். இப்போ 4வது நிலை அஃபர்மேஷன் இருக்குது பாருங்கள். எனக்கு தகுதி இருந்தாலும் அதை நான் செயல்படுத்துறதுக்கு நான் தீவிரகதி அடையக்கூடாது, எப்போதுமே சமநிலையில் இருந்தால் எனக்கு உபதேசம் ஆகிட்டே இருக்குது. எப்போதும் போல இரு, ஏதோ யதார்த்தமாக இருன்னா, சத்தியமாக இரு, ரிதமாக இருன்னு அர்த்தம். சத்தியம் ரிதம்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சமநிலையில் வாழ்கிற வாழ்க்கை தாங்க மேன்மையான வாழ்க்கை. மைனஸில் வாழக்கூடாது. ப்ளஸில் வாழ்க்கை அமைஞ்சால் வாழ்ந்துக்கலாம். ஆனால் மைனஸில் வாழவே கூடாது. சாதாரண வாழ்க்கை சமநிலையில் வாழ்கிறோம் பாருங்கள். நீங்கள் முதல்ல யார் உங்களுக்கு காம்படிட்டோ, யாரை நீங்கள் காம்படிட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு சமமாக போனாலே போதும். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் மேலே ஏறுவீங்க. முதல்ல சமநிலையில் வாழ்க்கை நடத்துறதுக்கு பாருங்கள். சமுதாயத்துலையாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், படிப்புலையாக இருக்கட்டும், வேலையிலையாக இருக்கட்டும், தொழிலையாக இருக்கட்டும், எதுலேயுமே முதல்ல சமநிலைக்கு வந்து நீ அதில் பயணிக்கணும். இந்த சமநிலையில் பயணிக்கிறது தாங்க வாழ்க்கை. ப்ளஸில் போகிறதும் மைனஸில் போகிறதும் வாழ்க்கை இல்லை. ப்ளஸில் போனால் ஆனந்தம் பேரானந்தமாக போய் முடியும். மைனஸில் போனால் துக்கம், தவறுகள், குறைபாடுகளில் போய் நிற்கும். ஆனால் சமநிலையில் போய் ஒரு காலகட்டங்கள் சந்தர்ப்பங்கள் வரும்போது தானாகவே அது ப்ளஸுக்கு மாறுது. இது புரிஞ்சுக்குங்க. இது ஒரு பக்கம். இப்போ நான் பேசுகிற கருத்துக்கள் எல்லாம் அரிய கருத்துக்கள். நீங்கள் இந்த ஆடியோ 2வது முறை கேட்கணும், 3வது முறை கேட்கணும். இனிமேல் பேசுகிற ஆடியோலாம் மனநத்துக்குன்னு ஒரு முறை இந்த மகாவிஷ்ணு அனுமனுக்கு சொன்ன மாதிரி ஒரு முறை கேளு, இல்லை 10 முறை கேளு, இல்லை 100 முறை கேளு. அப்படி என்னையா ஒரு ஆடியோவை 100 முறை கேட்குறதுக்கு என்னையா அப்படி அதுக்குள்ளே இருக்குன்னா, நீ சர்வஜ்ய நிலையை அடையணுமா வேண்டாமா? சர்வஜ்ய நிலை உன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சர்வசித்தி நிலைக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஒரு நிலையை நீங்கள் தொட்டால் தான் அடுத்த நிலை உங்களுக்கு புரியும். இப்போ நீ சர்வஜ்ய நிலை தான் உன்னுடைய முதல் டார்கெட்டாக இருக்கணும். அதுக்காக ஒரு முறை கேட்கலாம். என்கிட்ட ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து சர்வஜ்யன் ஆகணும்னா இந்த ஆடியோவை ஒரு முறை கேளு, புரியலைன்னா 10 முறை கேளு, இல்லைன்னா 100 முறை கேளுன்னா நான் அது தாங்க செய்வேன். நீங்கள் செய்கிறீங்களோ செய்யலையோ, நான் உங்கள் நிலையில் இருந்தேன்னா அதுதான் செய்வேன். அதுதான் சர்வஜ்ய நிலைக்கு போக முடியும். ஏன்னா விசாரத்தில் தான், மனனத்தில் தான் உறுதிப்படுத்தப்படுது. எது உறுதிப்படுத்தப்படுது? அகம் பிரம்மாஸ்மிங்கிறத உறுதிப்படுத்துறது விசாரத்தில், லாஜிக்கான விசாரத்தில். லாஜிக் ஸ்டடி, கம்பேரிட்டிவ் ஸ்டடி, விசாரம். சுருக்கமாக விசாரம் உங்களுக்கு புரிஞ்ச வார்த்தை, ஏற்கனவே பல முறை பேசின வார்த்தை. அதனால் விசாரத்தில் நடக்கிறது ஸ்தூல மனனம். இது குருவோடு நீங்கள் உட்காந்து பேசுகிறது, அவர் ஆடியோவை திரும்ப 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 கேட்குறது. அதுதான் ஒரு முறை 10 முறை 100 முறை கூட இருக்கட்டும். இது யதார்த்தமாக சொல்கிறேன். அதே இது சூக்ஷ்ம சிரவணம் இருக்குது. சூக்ஷ்ம சிரவணத்தில் என்ன ஆகும்னா, பொய்யெல்லாம் நீக்கிடுவீங்க. நேத்தின்னு பொய்யெல்லாம் நீக்கிடுவீங்க. சத்தில் மட்டுமே நிற்பீங்க. தெளிவாக இருப்பீங்க. இந்த அனாவசிய பேச்சு, அனாவசிய செயல்பாடுகள், அனாவசியமான காரியங்கள், அனாவசியமாக பணத்தை செலவு பண்ணுறது, நேரத்தை செலவு பண்ணுறது எல்லாம் போயிடும். பொய்யெல்லாம் உங்களை விட்டு போயிடும். மெயில நிற்பீங்க. அது நேத்தி மெத்தடாலஜி. அது வந்து மரணத்தினுடைய 2வது நிலை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை ஒரு பூர்த்தி பண்ணுறேன். இப்போ இங்கே பேசிட்டு வந்தேன்னா வந்து தேவை சங்கல்பம் செய்யணும், அத்தியாவசியம். நிச்சயமாக இதை செய்யணும். இது செஞ்சால் தான் என் வாழ்க்கையே சித்தி அடையும். இது நான் செய்ய வேண்டிய பிரதானமான டார்கெட். இது செஞ்சால் எல்லாத்தையும் நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையிலையும் இருக்கணும். இருந்தால் அந்த ஒன்றை ஜெயிச்சா எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். அந்த ஒன்றுக்காக தபஸ் செய்கிறோம் இல்லையா, அங்கே தான் நீங்கள் வந்து அத்தியாவசியம். உங்கள் வாழ்க்கைக்கு இது அத்தியாவசியம் சொல்லுவாங்க தமிழில்.
தமிழ் அந்த வார்த்தை இருக்குது. அத்தியாவசியத்து தான் சம்ஸ்கிருதம் தான் தமிழில் சொல்கிறோம், அர்த்தமும் அதே தான் அர்த்தம். அடுத்தது அப்படியே செயல்படக்கூடாது. ஒரு சத்தியம் இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட ரித்தம் வேணும் இல்லையா? ரித்தத்துக்காக நீ பரம்பொருள்கிட்ட, குருக்கிட்ட, அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். ஆசீர்வாதம் வாங்கினா தானாக நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? தேவர்கள் ஆசீர்வதிக்கணும், பரம்பொருள் ஆசீர்வதிக்கணும், அம்மா அப்பா ஆசீர்வதிக்கணும், குரு ஆசீர்வதிக்கணும் இல்லையா? ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று அபிமானம்னு ஒன்று இருக்குங்க. 3வது நிலையில் அபிமானம்னு பேர், செல்ஃப் கன்சீட்னு பேர், அதுக்கு தன்முனைப்புன்னு பேர். அது என்ன பண்ணுன்னா, இந்த சம்மதம் வர்றதுக்கு முன்னாடி உங்களை தூண்டி விடும். எப்படி தூண்டி விடும்னா, 6 பகைவர்கள் நமக்குள்ளே சடூர்மின்னு சொல்லுவாங்க. காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம், மோகம், சந்தேகம், கவலைலாம் நம்ம 4 சேர்த்தோம். இந்த 6 பெரியவங்க சொன்ன, ரிஷிகள் சொன்ன அங்கீகரிக்கப்பட்ட 6 விஷயம் என்னென்னா, காமத்தினால தூண்டப்படுவீங்க. இப்போயே செய் அவசரமாக செய்யன்னு காமத்தால் தூண்டப்படுவீங்க. குரோதம், கோபத்தினால அவன் அப்படி பண்ணிட்டான் நானும் இப்படி பண்ணிவிடுவேன்னு அந்த காரியத்தை அவசரமாக செய்யும், கோபத்தினால தூண்டப்பட்டு. அப்புறம் லோபம், தகுதி இல்லை ஆனால் செய்யணும்னு தீவிர கதியில் நிற்பீங்க. தகுதி இல்லை ஆனால் செய்யணும்னு நினைக்கிங்க, அது லோபம். ஆசை பேராசையை எப்போ தெரியுமா மாறுது? ஆசை இருக்கணும், பேராசையும் இருக்கலாம். ஆசைங்கிறது தகுதி இருக்குது, நீ அது வேணும் கேட்குற, அது ஆசை. தகுதி இல்லை, அது வேணும் கேட்குற, அது பேராசை. தகுதி இல்லைன்னா தவம் பண்ணி அந்த தகுதியை பெறணும். முதல்ல ஆசைப்படக்கூடாது. தகுதியை பெற்றதுக்கப்புறம் அந்த ஆசை பூர்த்தி ஆகும், இல்லைன்னா ஆகாது. அப்போ காமத்தினால் தூண்டப்படுறது, கோபத்தினால் தூண்டப்படுறது, லோபத்தினால் தகுதி இல்லாதவன் தகுதி வேணும் கேட்குறான்ல, இந்த பொருள் வேணும் கேட்குறான்ல. லோபத்துக்கு பல அர்த்தம் இருக்குது, அதில் இது முக்கியமான அர்த்தம். காமம், குரோத, லோபம், மதம் எல்லாம் நமக்கு கீழே தான், நாங்கள் பெரிய ஆள் அப்படின்னு ஒரு ப்ரைடு இருக்குல்ல, அது பேர் மதம்னு பேர். அதனால் தூண்டப்படுறோம். அவன் செஞ்சுட்டான், என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு, என்னுடைய ப்ரெஸ்டீஜியை, என்னுடைய ஈகோவை டச் பண்ணிட்டான் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி அது பேர் என்னது? மதம்னு பேர். அப்புறம் மாச்சரியம்னா பொறாமை, அவன் ஜெயிச்சிட்டான், நம்மளும் அவன் வாங்கிட்டான், அவன் கட்டிட்டான், அவன் வீடு கட்டிட்டான், அவன் அப்படின்னு நம்மளை தூண்டி விடும். 5ஆச்சா? மோகம்னா கீழான பொருளுக்கு மேலான மதிப்பு கொடுத்து செயல்படுறது இருக்கா இல்லையா? இதெல்லாம் இந்த அபிமானம்னு பேர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அபிமானம், தமிழில் அபிமானம்னு இந்த அபிமானங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். என்னுடைய அபிமானத்தை நீங்கள் கேட்கலேம்பாங்க. என்னுடைய கருத்துன்னு அர்த்தம். இப்போ என்னுடைய கருத்து, உன்னுடைய கருத்து அல்ப கருத்து, அல்ப அறிவு. உன்னுடைய அறிவு அல்ப அறிவு. நீ ஆசீர்வாதத்துக்காக நிற்கிறல்ல, பரம்பொருள் முடிவு எடுக்கட்டும், அம்மா அப்பா சம்மதம் கொடுக்கட்டும், குரு சம்மதம் கொடுக்கட்டும்னு வெயிட் பண்ணுறல்ல, அதுக்கு முன்னாடியே உன்னை இது தூண்டும். இப்போ நிறைய பேர் எப்படி செயல்படுறான்னா, சங்கல்பானோன்னே டக்குன்னு செயல்பட்டுருவான், பாக்கி 3 அவுட்டு. இவர் லைஃப்பும் இவருடைய வேலையும் அவுட்டு. இது புரியுதா? அப்போ ஒரு டார்கெட் பண்ணுறோன்னு சொன்னால் இந்த 4 அவசியம். கடவுள்கிட்ட டெய்லி போய் உன்னுடைய கொள்கையை சொல்லி, குறிக்கோளை சொல்லி பிரார்த்தனை பண்ணணும். ஒரு பாயிண்ட், அதான் பிளஸிங். இந்த 6 நாளை தூண்டப்படாமல் நீ செயல்பட்டீங்கன்னா அங்கே ஜெயிச்சிருவ. இது 6மே என்னது? அசுரன், பகைவன், உன் டார்கெட்டை கெடுக்கிறவன். அப்படி தானே இருக்கான். இது அவனுக்கு தெரியுமானா அவனுக்கு தெரியாது. யாருக்கு இது? குருவுக்கு தெரியும். குருகிட்ட போய் நான் ஒரு வண்டி வாங்கலாம் அப்படி இருக்கேன் ஜி அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு வச்சுங்க. எவ்வளோப்பால இன்வெஸ்ட்மெண்ட்டு? 15-20 லட்ச ரூபா ஆகும் ஜி அப்படின்னு. அப்படியா? இதை பற்றி உனக்கு நாலேஜ் இருக்கா? இல்லை ஜி, முதல்ல அந்த நாலேஜ் இருக்கிற பையனை போய் பாரு, நான் கனெக்ட் பண்ணுறேன். அவனுக்கு கனெக்ட் பண்ணால் டக்குன்னு அந்த ப்ராஜெக்ட் அப்படியே ஸ்டாப் பண்ணார். முதல்ல அந்த அறிவு அவர் என்ன பண்ணிட்டார்? கைட் பண்ணிட்டார். உங்களுக்கு இது இல்லை, நீங்கள் முதல்ல ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்கள் பணத்தை சாப்பிட்ருவான். 20 லட்சம் போயிடும். 20 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு 10 வருஷம் 20 வருஷம் நீ போராடி இருப்ப. இல்லை இப்போ உங்கள் முன்னோர்கள் பணமாக இருக்கலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா, குருவிட்ட போனால் அவங்களுக்கு இது காமத்தினால் தூண்டப்பட்டதா, லோபத்தினால் தூண்டப்பட்டதா, கோபத்தினால் தூண்டப்பட்டதா, மதத்தினால் தூண்டப்பட்டதா, பொறாமையினால் தூண்டப்பட்டதா, மோகத்தினால் தூண்டப்பட்டதாங்கிற அறிவு வரும்போது அங்கே இது 6லையும் இல்லைன்னு சொன்னால் அங்கே அஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த 6ஐயும் பார்த்து தான் இறைவன் என்ன பண்ணுறான்? சம்மதத்தை கொடுக்குறான், பிளஸ்ஸிங் கொடுக்குறான். அது தானாக நடக்குது. இது புரியுதா? இப்போ இங்கே மந்திரத்துக்கு வருவான். இப்போ இந்த ஜீவன் சொல்லக்கூடிய உயிர், நீங்கள்
ஆத்மானா நான் அர்த்தம், நல்லா புரிஞ்சுங்க. ஆத்மானா நான் அர்த்தம். நீங்கள் நான் எதை சொல்கிறீங்க? உங்கள் உயிரை சொல்கிறீங்க. என் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ ஏன் உடம்புன்னா அப்போ 2 பேர் இருக்காங்கல்ல, அப்போ நீங்கள் உடம்பு இல்லைன்னு தெரியுதில்ல. இப்போ இந்த மனநத்தில் என்ன நடக்கும்னு கேட்டால் 2 விஷயந்தான் திரும்ப திரும்ப நடக்கும். லாஜிக்காக நீங்கள் பரம்பொருளுங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டே வருவாங்க குரு. சந்தேகமே இருக்காது. 3வது நிலை சந்தேகத்தை நீக்கிறது. அப்புறம் நேத்தி இதெல்லாம் இல்லைன்னு நீங்களே உங்கள் மனசு தானாகவே ஓடும். ஓ இதெல்லாம் இல்லை அப்படின்னா எதெல்லாம் இல்லைங்கன்னா 96 தத்துவம் உங்களுக்குள்ளே இருக்குல்ல, அதையெல்லாம் சொல்லி அதெல்லாம் இல்லைங்கிறத நீக்குவீங்க. உங்கள் மைண்டே நீக்கும். அதெல்லாம் வேதம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல போகுது. அந்த விவரங்கள்லாம் இந்த முதல் சாப்டரில் இருக்குது. ஏதோ டைட்டிலில் இருக்குது, வராக உபநிஷத்துன்னு சொல்கிறாரு. ஆரம்பிக்கவே மாட்டுறாரு, மந்திரத்துக்குள்ளேயே போக மாட்டுறாருன்னா மந்திரத்துக்குள்ளே இருக்கிறது இதுதான் இருக்குது. மந்திரத்தை எப்படி வேணாலும் டீச் பண்ண முடியும். ஆனால் இந்த நிலையில் எப்படி டீச் பண்ணணுமோ அப்படி தான் இதை சொல்ல முடியும். அதனால் இப்போ மனனங்கிறது என்ன? விசாரம். என்ன விசாரம்? அகம் பிரம்மாஸ்மிங்கிறத உணர்த்துறதுக்கான விசாரம். முதல்ல தத்துவமசியை உணர்த்துறதுக்கான சிரவணம், அகம் பிரம்மாஸ்மிங்கிறத உணர்த்துறதுக்கான விசாரம். 2வது அது ஸ்தூலம். அதில் நீங்களே சிந்தித்து முடிவெடுத்து உணர்வு நிலையில் நீங்கள் கன்க்ளூஷனுக்கு வருவீங்க. அதுதான் நேத்தி முறை. அந்த மெத்தடாலஜியை இந்த உபநிஷத்தினுடைய ஃபஸ்ட்டு சாப்டரில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் என்ன எல்லோரும் எப்படி பண்ணுறோம், செயல்படுறோம்? காமத்தினாலேயோ, கோபத்தினாலேயோ, லோபத்தினாலேயோ, மோகத்தினாலேயோ, மதத்தினாலேயோ, மாச்சரியத்தினாலேயோ செயல்படுறோம் காரியம். இப்போ உங்கள் டார்கெட், நீங்கள் எந்த டார்கெட் வேணாலும் வைங்க, எந்த டார்கெட் வேணாலும் வைங்க. உலகையே வெல்லணும்னு நினைங்க. பிஎம் ஆகணும், இல்லை சிஎம் ஆகணும், இல்லை ஒரு கம்பெனியுடைய பெரிய கம்பெனியுடைய சிஇஓ ஆகணும், இல்லை எங்கள் ஜி மாதிரி ஆகணும், இல்லை முருகன் ஆகணும். எதை வேணாலும் நீங்கள் டார்கெட் வைங்க. அதில் இந்த 6 தத்துவங்கள் இருக்கான்னு பாருங்கள். அங்கே இல்லைன்னா அது ஜெயிக்கும். அப்போ முடிவை உங்கள் கையில் இருக்கா? வெற்றியின் தோல்வி உங்கள் கையில் இருக்கா? இப்போ எல்லோரும் இந்த 6 நம்மளை தூண்டுதுங்கிறது தெரியாமல் என்ன பண்ணுறான்? மாட்டிக்கிறான். தன்னுடைய சமநிலையை இழக்கிறான். சமநிலையை இழக்கிறதுங்கிறத மனப்போராட்டத்துக்கு ஆளாயிடுவான். மேலும் கீழும் போயிட்டு வரும். மனப்போராட்டத்தில் அவன் எதை செஞ்சாலும் ஜெயிக்க முடியாது. சாந்த நிலையில் தான் உபதேசமே வேலை செய்யும். இல்லைன்னா நான் பேசுகிறது இப்போ உங்களுக்கு மன அலைப்பாயுதுன்னு வச்சுங்க. என்னுடைய மன அலைப்பாய்ஞ்சுன்னா உங்கள் மனநிலையும் மன அலைப்பாயும். நான் சொல்லிகிட்டு இருக்கும்போதே இங்கே பார்க்குறது அங்கே பார்க்குறது வேறு ஏதாவது என்னென்னா நீங்களும் உங்கள் டைவர்ட் ஆகி போயிடுவீங்க. இப்போ நான் கான்சன்ட்ரேட் பண்ணால் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? ஒரு சமநிலையில் நீங்கள் இருக்கீங்க. அடியேன் ஒரு சமநிலையில் பேசுகிறேன். என்னுடைய வாக்சக்தி ஒரு சமநிலையிலையும், உங்கள் கேட்கக்கூடிய சிரவண சக்தி ஒரு சமநிலையிலையும் மீட் ஆகும். அந்த நிலை பேர் அத்வைதம்னு பேர். அங்கே தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. அங்கே தான் சிவபோகம் நடக்கிறது. அங்கே தான் அத்வைத நிலை ஏற்படுகிறது. அங்கே தான் ஆனந்தம் உங்களுக்கு சுரக்குது. அதனால் அடுத்த நாள் கிளாஸுக்கு வரீங்க. இது புரியுதா? இல்லைன்னா 25 கிலோமீட்டர் டெய்லி அவருக்கு விட்டால் டெய்லி இங்கே நைட்டே படுத்துடுவார். அவ்வளோ ஆர்வமாக இருக்கார். உத்தம அதிகாரினா உத்தம அதிகாரி தான். ஒரு 4-5 பேர் செலக்ட் பண்ணியிருக்கேன் உத்தம அதிகாரியாக. இல்லை 2 பேர் பற்றிக்கிட்டாங்க, 2 பேர் ஃபயர் ஆகிட்டாங்க. பாக்கி பேர்லாம் அவங்களா பற்றிக்கிட்டோன்னு வெயிட் பண்ணுறேன். ஏன்னா அவங்களுக்குலாம் ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதுதான் அபிமானம்னு பேர். இப்போ எப்போ குருவை பார்த்துட்டாங்க, இவங்க தான் நமக்கு குரு அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு ஒரு நாளையோ, ஒரு மாதத்துலையோ, ஒரு வருஷத்துலையோ வரும்ல. வந்ததுக்கப்புறம் பூரணமாக என்ன பண்ணிடணும்? 0 பண்ணிக்கணும் தன்னை. இப்போ தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். இல்லைன்னா ஆகாது. ஃபயர் ஆக மாட்டீங்க. இப்போ நீங்கள் எல்லாமே நீங்களே எடுத்த முடிவுகள் தான். நல்லா புரிஞ்சுங்க. இங்கே உட்காந்துருங்க. நான் வானா வந்துடுவீங்களா? 7:30 மணிக்கு அங்கே வாப்பானா வந்துடுவீங்களா? நான் சொல்கிறதுக்கு ஒரு யோகிதை இருக்கணும். அந்த வார்த்தை உங்கள் ஹிருதயத்தை தொடணும். அதில் அறிவு இருக்கணும், ஞானம் இருக்கணும், நன்மை இருக்கணும், எத்தனையோ நல்லது இருக்கணும். அப்போ தான் நீங்கள் உங்கள் கை கால்கள் வேலை செய்யும், மனம் வேலை செய்யும். இது புரியுதா? அப்போது இது ப்ரைமரி. இங்கே வர்றதுக்கே இந்த நிலைனா மொத்த ஞானமும் அங்கே அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக போகுது. இப்போ என்ன பண்ணணும்? தன்னை உத்தம அதிகாரியாக மாற்றிக்கணும்னா தன்னுடைய அபிமானத்தை விட்டுடணும். இந்த அபிமானங்கிறது தான் இந்த 6.
எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் இப்படி யோசித்தேன், அதெல்லாம் விட்டுடணும் சுவாமிகிட்ட, குருக்கிட்ட, அப்பா அம்மா கிட்ட. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க அதெல்லாம் அலசி ஆராய்ச்சி கடந்து தான் அவங்க நிற்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது கேட்டுட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட போனால் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, அவர்கிட்ட கேட்டால் வேண்டாம்னு சொல்லுவார். அதனால் நம்ம இஷ்டத்துக்கு நம்மளே செய்வோன்னா தான் தோன்றித்தனம்னு பேர். அப்படி தான் லைஃபு. இந்த 6ல் எதுலேயே ஒன்று இருப்பான். இந்த 6 இருக்கே 6 பகைவர்கள்னு பேர். அது 6 சடு ஊர்மையான பேர். ஊர்மையான அலைகள்னு பேர். அலைகள்னால் அலைக்கழிக்கும் யாரை? உங்களை. புரியுதா? அப்போ சம்மதத்துக்காக காத்திருக்கணும். இந்த 6 இருக்கான்னு உங்களை செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த 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 கேஸு ஜெயிக்கும் ஜெயிக்காதுங்கிறது தெரிஞ்சு போயிடும். இந்த கோல் ஜெயிக்கும் ஜெயிக்காதுங்கிறது ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சு போயிடும். இது புரியுதா? அத்தியாவசியம் செய்யணும், சங்கல்பம் பண்ணணும், அத்தியாவசியம் செய்யணும். ஆனால் அபிமானத்தில் செய்யக்கூடாது. அஃபிர்மேஷன் இல்லாமல் செய்யக்கூடாது. அஃபிர்மேஷனுங்கிறதுக்கு தான் அவதாரணாங்கிற வார்த்தை, 4வது வார்த்தை எழுதிக்கங்க. முதல் வார்த்தை சங்கல்பம், 2வது வார்த்தை அத்தியாவசியம், 3வது வார்த்தை அபிமானம். இந்த அபிமானம் மறக்காதீங்க. அபிமானம் ஒரு கேன்சர். உங்கள் கொள்கையை நாசம் பண்ணக்கூடிய, உங்கள் கூட இருந்து உங்கள் சாப்பாடை சாப்பிட்டுட்டு உங்களுக்கே துரோகம் பண்ணக்கூடிய பகைவர்கள் நீங்கள் சாப்பாடு போட்டு வளர்த்து வரீங்க. காரணம் என்ன தெரியுமா? அது பேர் மொத்த வடிவம் அகங்காரம்னு பேர். அப்போ குருவை பார்த்து கை கட்டி வாய்ப்பொத்தி தலை சாய்த்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறது எதுக்குன்னா இந்த அகங்காரத்தை விடுறது. விட்டீன்னா உன்னுடைய சித்தானது சத்தோட தானாகவே சேரும். அங்கே துரிய நிலையை நீ அடையிறன்னு வேதம் சொல்லுது. இது புரியுதா? இப்போ அடுத்த ஸ்டெப்பு போகிறீங்க. 33% கிராஸ் பண்ணவங்க 66 தொடணும் இல்லையா? மனநத்துக்கு போகணும் இல்லையா? மனநம் புரியணுங்கிறதுக்காக தான் இந்த விசாரத்தை இங்கே இருக்குது. இந்த பாயிண்டில் இருக்குது. மனநத்தில் என்ன பண்ணுறோம்? அகம் பிரம்மாஸ்மிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு குரு விசாரம் பண்ண போகிறாங்க. அப்புறம் நேத்தி நீங்களே மனனம் செய்து சிந்தித்து தேவையற்ற பொய்யெல்லாம் எதுங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க. அதாவது நீங்கிறது, தோன்றுவது, நிற்பது, மறைவது, அது பேர் உபாதி அல்லது மித்துன்னு பேர். இல்லைன்னு சொல்லலை, இருக்குது, ஆனால் இருக்காது. உங்களுக்குள்ளே இறைவன் இருக்கிறான்னு ஒத்துக்கிறீங்க. நீங்கள் இறைவன் சொன்னால் ஒத்துக்க முடியலைல்ல. நீங்கள்லாம் மாயை, நீங்கள்லாம் இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள்லாம் இல்லைன்னு நீங்கள்லாம் மாயை, நீங்களாம் இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்க. நீங்கள்லாம் இருக்க மாட்டீங்கன்னு சொன்னால் ஒத்துக்குவீங்க. ரெண்டில் என்ன வேறுபாடு இருக்குது? 10 நாள் வேணால் முன்ன பின்ன இருக்கலாம். புரியுதா விஷயம்? வேதம் எதுவுமே உங்களுக்கு இல்லாததை இருக்கிறதா சொல்லுது. நீ நீ தப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க, சரியாக வாழ, உன் பார்வை தப்பாக இருக்குது, சரியாக பாருன்னு சொல்லுது. கண்ணை ஆப்ரேஷன் பண்ணிக்கோன்னு சொல்லுது. உன் பார்வை கருப்பு கண்ணாடி போட்டிருக்க, அந்த கண்ணாடியை எடுத்துடுன்னு சொல்லுது. என்ன காரணம்? இதே தான். இந்த 6 தான் காரணம். எய்த்த வீடு, பக்கத்து வீடு, உற்றார் வர சேர்ந்துருக்கிறவங்களாம் இப்படி தான் இருக்கான். எவனாவது ஒருத்தவன் ஞானியோ யோகியோ சித்தனோ குருவோ உங்கள் கூட இருக்காங்களா? உங்கள் குரூப்பில் இருக்காங்களா? அவங்க கூட டெய்லி டச்சில் இருக்கீங்களா? அதனால தான் முருகப்பெருமான் கருணைன்னு சொன்னது. முருகப்பெருமானுடைய கருணையில் அப்படின்னு ஆரம்பிக்கிறது எதுக்குன்னா, அதுதான் நம்ம மேலே இறைவன் வச்ச கருணை. குரோம்பேட்டில் இந்த வாய்ப்பு. இப்போ இந்த வேதா கிளாஸ் கேட்கணும்னா பாளையங்கோட்டையில் இருந்தாலும் சரி, புதுக்கோட்டையில் இருந்தாலும் சரி, கன்னியாகுமரியில் இருந்தாலும் சரி, காஷ்மீரில் இருந்தாலும் சரி, இங்கே வந்தாகணுமா இல்லையா? முருகப்பெருமானை பார்க்கணுன்னா இங்கே வந்தாகணுமா வேண்டாமா? உங்களுக்கு அது வாய்ப்பு தானே. ஐநாவரத்துலேருந்து வராரு, 25 கிலோமீட்டர் டெய்லி வரணும்னு தோணுது. சந்தர்ப்பம் கிடைக்கும்போதெல்லாம் வரணும்னு தோணுதுன்னா தோன்றதே பெரிய விஷயம் இல்லையா? நம்ம இங்கே இருக்கிறவங்க லேட்டாக வரமே. என்ன காரணம்? அதான் இந்த அதிகாரி பக்குவம். புரியுதில்ல? போய்க்கலாம், நம்ம கிளாஸை நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நம்ம போய் பின்னாடி உட்காந்துக்கலாம், யாரும் கேட்க போகிறதில்ல. அந்த மாதிரி விஷயங்களில் இப்போ நம்ம மந்திரத்துக்குள்ளே போகலாம். மணி என்ன டைம் ஆகிடுச்சா? இப்போது ஆத்மா அனுசந்தானம்னு சொன்னோம் இல்லையா? ஆத்மா அனுசந்தானங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், மித்து எது சத்திய எதுங்கிறத ஆராய போகிறோம். அதெல்லாம் விசாரத்தில் நடக்க போகுது.
விசாரத்தில் தான் வேலை. விசாரங்கிறது எதுக்குள்ளே வருது? மனநத்தில் வருது. இப்போ ஆத்ம அனுசந்தானம் எங்கே கொண்டு போனால் ஜீவன் முக்தி கொண்டு போய் விடும். ஜீவன் முக்தி ஆகணும்னா என்ன பண்ணணும்? சர்வஜ்ய நிலையை முதல்ல தொடணும். 3 படிக்கட்டு தான் உங்களுக்கு கோல். நல்லா புரிஞ்சுங்க, 3 படிக்கட்டு தான். சர்வஜன், சர்வசித்தன், சர்வேஸ்வரன். 4வது நிலை பிரம்மம். சொந்த கருத்தில் மாண்டூக்கிய உபநிஷத் பல உபநிஷத்தில் இருக்குது. அடியன் கோர்த்துருக்கேன், உங்களுக்கு ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கேன், சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். எல்லாம் முன்னாடியே சொன்னேன். சொந்த கருத்து எதுவுமே வராது. எல்லாம் உபநிஷத்து, பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், இந்த 3லேருந்து தான் அடியன் பேசுகிற வார்த்தைக்கான பிளாட்லாம் இருக்குது. அந்த மந்திரங்களெல்லாம் உங்கள்கிட்ட எடுத்து பயமுறுத்த வேண்டாம்னு சொல்லி தான் இந்த மந்திரங்களையே உங்களுக்கு கண்ணில் காட்டாமல் உங்களை பயமுறுத்தாமல் லைட்டாக போயின்னு இருக்கோம். ஆனால் புரியுதில்ல, அதுதான் முக்கியம். புரியறது தான் முக்கியம். ஆனால் நீங்கள் சிரவணத்தை விட மனனம் மிக 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 மெதுவாகத்தான் செல்லப் போகிறோம். பொதுவாகவே மெதுவாக போன்னு சொல்லுவேன். எங்கே போகிறீங்க? வேகமாக எங்கே போகிறீங்க? இந்த கேள்வி 1000 கோடி ரூபா மதிப்புள்ள கேள்வி. எங்கேப்பா வேகமாக போகிற? எங்கே போகிற உதயா? எங்கே போகிற வேகமாக? எதுக்காக போகிற? 2 கேள்வி இருக்கு இல்லையா? எங்கே போகிற, எதுக்காக போகிற? அதனால் மனநம் மெதுவாக தான் போகும். எல்லா மந்திரங்களையும் எடுத்து பேச போகிறோம். அது ஒரு மைண்டில் வச்சுங்க. இப்போ ஒரு இன்புட் கொடுக்குறேன். அப்புறம் ஜீவன் முக்தியாச்சா? சின் மாத்திர பாவிக்கு பிராப்தி. நான் அகம் பிரம்மாசி, நான் சித்து அப்படிங்கிறத, நான் சித்து மட்டுமே, பாக்கியெல்லாம் உபாதி அப்படிங்கிற ஒரு அறிவு வரும். எல்லாம் ஒரு புள்ளியில் இருக்குது. நிறைய புள்ளிகளை நீங்கள் கடந்து வரணும். இப்போ 1000 புள்ளிகள்னு வச்சுங்களேன். 1000 புள்ளிகளையும் எளிமையாக கிடக்குது. ஏதாவது வழி இருக்கா? ரொம்ப ரொம்ப எளிமையான வழி எனக்கு தெரிஞ்சது குருவோட பயணம். ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். பல பேருக்கு இப்போ கூட சில பேரை வா இங்கே கேளு, என் கூட திருவண்ணாமலைக்கு வா அப்படின்னு சொன்னால் அதில் கோடி அர்த்தம் இருக்குது. என்னாலே சொல்ல முடியாது அதுக்கு அர்த்தம். ஆனால் அதோடைய விளைவுகள் இங்கே நீங்கள் நிச்சயமாக அனுபவிக்கிறீங்க. நான் அனுபவிச்சுட்டுருக்கேன். சுவாமி முருகப்பெருமான் கந்தசஷ்டிக்காக திருவண்ணாமலை போய் சுற்றிட்டு வந்திருக்கேன். காரியங்கள்லாம் இங்கே ஜெயம் தானாகவே நடக்கும். அன்னதானம், யாகம், அது இது எல்லாம் சிறப்பாக நடக்கும். அப்போ நான் கேட்கல, ஏன் போக சொல்கிறாரு, அங்கே போச்சோ வேலை மனுக்கிட்டு போகிறேன். அப்போ எல்லாம் இந்த அளவுக்கு தெளிவு இல்லை. சொன்னார், போனோம். அதே தான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல முடிவுகள், நல்லா ஃபயராக தான் இருக்கீங்க. எனக்கு ஒரு 12 பேர் போதும். ஒரு ஃபஸ்ட்டு சர்க்கிளில் சொல்கிறேன். முதல் சர்க்கிளில் என்னை சார்ந்து நித்தியமாக நான் அவங்கள பார்க்கணும், அவங்க என்னை பார்க்கணும், அவங்களோட நான் இன்ட்ராக்ட் பண்ணணும். அவங்க மூலயமா இந்த உலகம் ஃபுல்லாக அது பரவ போகுது. எல்லாமே படிப்படியாக நடக்குதா பாருங்கள், நடக்கலைன்னா கேளுங்க. அதனால் அவங்களெல்லாம் பக்குவப்படுத்துறதுக்கு இதெல்லாம் ஒரு பூர்வாங்க வேலைகள். புரியுதா? ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கையில் எடுத்துருக்கோம். அது நடக்குதா இல்லையா பாருங்கள். விளையாட்டாக பண்ணுறனாலே பாருங்கள். விளையாட்டாக ஹாபியாக இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய இந்த 30 ஆண்டுகள் இந்த சர்வீஸில் இறைப்பணியில் சொல்கிறேன், எல்லாமே ஹாபிக்காக செஞ்சது தான், ஆனந்தத்துக்காக செஞ்சது தான். இப்போ தான் ஒரு பொறுப்பு, இந்த பிறவியை எடுத்திருக்கோம், இன்னும் கொஞ்சம் நாளில் போகிறோம். அதுக்குள்ளே ஏதாவது இந்த சமுதாயத்துக்கு செய்ய முடியும்னா நம்மக்கிட்ட இருக்கிறத அள்ளி கொடுக்க முடியும். அந்த வேலையை இப்போ நம்ம விரும்பி செய்கிறோம், ரொம்ப ரொம்ப விரும்பி செய்கிறோம். அதில் நீங்கள் எல்லாம் பங்கு கொள்கிறீங்க. உங்களோட அடியன் பயணிக்கிறேன். நடக்குதா இல்லையா பார்க்கலாம். 10 ஆண்டுகள் கழித்து இந்த ஆடியோலாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்பயே பேசியிருக்காருப்பா அவர் அப்படின்னு சொல்ல. மக்கள் எப்பயுமே போனதுக்கப்புறம் ஊதுபத்தி ஏற்றுவான், இப்படி போட்டு சுண்டல் வச்சுருவான். எனக்கு போட்ட மாலை போட்டு சுண்டல் வச்சு, உப்பு சரியில்லைப்பா அப்படின்வான். என்னத்த சுண்டல் பண்ணாங்க கீழே அப்படின்வான். சின் மாத்திர பாவிக்கு பிராப்தி. நீ சித்துங்கிறத பூரணமாக அறிவே.
பிரணவைக்கு 7 பூமிகாயம், சப்த பூமிகாயம்னா பிரணவ ஓங்காரம் இருக்குல்ல, அது 7 நிலைகளில் எக்ஸ்பிளைன் பண்ண போது போல். எனக்கு இன்னும் தெரியாது. இந்த முதல் சாப்டர் ஃபுல்லாக மந்திரம் எழுதியிருக்கேன்ல, அது மட்டும்தான் தெரியும். அது உங்களுக்கு புரியணும்னா நான் பேசுனதெல்லாம் பேசணும், அப்போ தான் அது புரியும். அஷ்டாங்க யோகம் அதுவும் பற்றி பேசுது. சாந்தி பாடம் ஓம் சகனா பவத்து, அது படிங்க, மீனிங் சொல்கிறேன். ஓம் சகனா பவத்து சகனா அவத்து, அவர் எங்களை, சக அவர் நான் எங்களை, அவத்து காக்கட்டும், பரம்பொருள் எங்களை காக்கட்டும், 2 பேரையும் பரிபாலனம் செய்யட்டும், நிர்வாகிக்கட்டும், குருவையும் சிஷ்யர்களையும் பரிபாலனம் செய்யட்டும். சகவீரியம் எங்களுடைய ஆற்றல் சிரவண மனன நிதித்தியாசனத்தில் பிரகாசிக்கட்டும், கரபாவகை செய்யட்டும். அதே அர்த்தம் தான், அல்லது சுருக்கமாக சொல்லிட்டேன். எங்களுடைய ஆற்றல், எங்களுடைய வீரியம் தேஜஸாக மாறணும். நம்மளுடைய வீரியம் 5 நிலைகளில் தேஜஸாக மாறுது. வீரியம், அப்புறம் ரேத்தஸு, வர்ச்சஸு, மேத்தஸு, ஓஜஸு, தேஜஸ், 5 தத்துவம். ஒரே வீரியம், உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய சூட்சுமம், உங்கள் உயிர் சக்தியானது 5 நிலைகளில் சகசிராரம் ஏறுது. அந்த 5வது நிலை தான் தேஜஸ்ன்னு சொல்லுவோம், ஒளிவட்டம்னு சொல்லுவாங்க. ஞானிகளுக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்குது. எப்படின்னா அவங்கள பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன மனசில் தோணுமா, இவனுக்கு வழி விடக்கூடாது அப்படின்னு தோணும், இவருக்கு வழி விடணும் அப்படின்னு தோணும். அது மாதிரி எல்லா இடத்துலையும் ருத்ராட்சம் பார்த்தோம், ஓ நல்ல பையனாக இருப்பான் போல இருக்கு, சரி கொஞ்சம் போனால் போகிறான் அப்படின்னு நினைக்கிறோம்ல, நினைக்க தோணும். அதுதான் ஒளிவட்டம். அது புரியுதா? அதை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கலர்லாம் இருக்குது. அது இப்போ நம்ம இங்கேருந்து பேசுகிறோம், 15 நாடுகளுக்கு ஒளிவட்டம் போய் வேலை செய்யுது இல்லையா? எல்லாருக்கும் கேட்குதா இல்லையா? யாரோ ஒரு பையன் தஞ்சாவூர்லேருந்து மெசேஜ் போட்டிருக்கான், அவங்கள சென்னைக்கு வந்து நேராக பார்க்குறேன். மாவித்து விஷா வகை, மாவித்து விஷானா வெறுப்பு இருக்கக்கூடாது. எங்கள் குருவுக்கும் சிஷ்யனுக்கும் வெறுப்புலாம் வராது அதெல்லாம். ஏன்னா அது உறவுன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். யாருக்கு கோடாரியை வச்சு வெட்டினா கூட அது வெட்டுப்படாது. ஏன்னா அது உறவு. அது சொல்கிறாங்க. சில பேர் அபிமானத்துக்காக வந்து சேருவான், 10 நாள் போயிடுவான், அவன் நிற்க மாட்டான். அதாவது போட்டிக்காக நிற்கிற இந்த 6 நாளை தூண்டப்பட்டு வரான்னு வச்சுங்களேன். இந்த 6 சொன்னாலே அபிமானம். நல்லா இந்த வார்த்தை கேன்சர். அதுக்கு அபிமானம் ஈக்குவல் டு கேன்சர். உங்களை காமம் இருக்கா, குரோதம் இருக்கா, லோபம் இருக்கா, மதம் இருக்கா, மாச்சரியம் இருக்கா, மோகம் இருக்கா, இது 6 கேன்சர். ஒரு கேன்சர் இருந்தாலே நீ அவுட்டு. உனக்கு 6 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? 6ஐயும் நெருப்ப வைக்கணும். ஞானம் நெருப்ப வைக்கும், குரு நெருப்ப வைப்பாங்க. குருவிட்டு அங்கே போய் செல்லாது, அது எல்லாம் ஆஃப் ஆகிடும். கிட்டக்க போனோடனே ஆஃப் ஆகிடும். என்னமோ நினச்சிட்டு வரலாம், சொல்லலாம் நினச்சிருப்போம், ஒன்றுமே சொல்ல முடியாது, எல்லாம் மறந்துடும். வெளியில் போன பிற்பாடு நம்ம இது கேட்கலாம் நினச்சோம், 2-3 நாளாக நினச்சிக்கிட்டே இருக்கோம், ஒன்றுமே கேட்க முடியலையே, மறந்து போகிறோம்னா அதான் அது அங்கே வேலை செய்யாது. குரு சாநித்தியத்தில், இறை சன்னதியில் இதெல்லாம் வேலை செய்யாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி, 3 சாந்தி. சாந்தினா முதல்ல அமைதின்னு பேர். சரி, அது வேணா காமெடி ஆகிடும். அது சொன்னால் ஏதாவது பேசினா காமெடி பண்ணுவீங்க, அப்புறமா அதை விட்டுருங்க. சாந்தி என்னென்னா 3 தடைகள். அந்த தடை ஒன்று வந்து இறை தடை. இறைவெல்லாம் தடை போடல, ஆனால் அப்படி நமக்கு தோணும். கரண்ட் இருக்காது, நீங்கள் வந்து வண்டி பஞ்சராக இருக்கும், உங்கள் செல்ஃபோன் ஒர்க் பண்ணானா கூட நீங்கள் மனசு உங்களுக்கு ஒடிஞ்சு போயிடும். அது மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அது வந்து இறை தடை. அப்புறம் பௌத்திகம், கூடவே இருந்து நீ போகாத, நீ நல்லதுலாம் செய்யாத, நீ ஞானத்தை வாங்காத, என்ன மாதிரி முட்டா பயலாகவே இரு, பரம்பரையாக நம்ம முட்டா பயலாகவே இருப்போம் அப்படின்னு கூடவே இருந்து என்ன பண்ணோம்? நீ சன்னியாசி ஆகிடாதுன்னு சன்னியாசியை கேவலப்படுத்தும். இது எல்லாம் 4 வேதத்தையும் படித்தது அவங்களுக்கு அறிவுரை பண்ணுது. அறிவே இல்லாதது டிவியை பார்த்து வாழ்க்கை நடத்துறது உங்களுக்கு அறிவுரை சொல்லுவோம். அது யாரோ, நான் பேர்லாம் சொல்ல மாட்டேன், ஊர்லாம் சொல்ல, உங்களுக்கே தெரியும். இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க பாருங்கள். எப்பா சரி, ஆத்தியாத்மிகம் நாம தான் தடை. நேற்று தான் கிளாஸ் கேட்டோம், சூப்பர் கிளாஸு. இன்றைக்குமா கேட்கணுமா? போயா, நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கேட்டுக்கலாம். 3 நாளைக்கு அப்புறம் இங்கே 3 நாள், அங்கே 3 நாள்,
வேல் பூஜையில் 3 நாள், கிரிவலத்தில் 3 நாள், ட்ரிப்பில் ஒரு 3 நாள். போதும் போ சத்துவகுணத்தில் அதானே சொன்னார். அவர் சொல்லுவார், நீங்கள் எனக்கு வேலை வெட்டி இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. உங்களை விட அதிகமாக வேலை செஞ்சுட்டுருக்கேன், அது தெரியுமா? முதல்ல ஒரு இடத்துல உட்காருங்க. முதல்ல அது முடியுமா உங்களால்? நான் உட்காருவேன். சொல்லுவான்ல, வண்டி பெட்ரோல் இல்லைன்னா நான் அப்படியே சைக்கிள் மாதிரி ஓட்டு வருவேன், உன் கார் அது மாதிரி ஓடுமா? அது மாதிரி சில விஷயங்கள்லாம் மனதை தொடக்கூடிய காமெடிஸ். அதுபோல் இங்கே என்னான்னு கேட்டால், சாந்தி பாடத்தோட சுவாமி முடிக்க சொல்கிறாருன்னு அர்த்தம். டைம் ஆயிடுச்சு. சரி, ஏதோ இது வரைக்கும் பார்த்துருக்கோம். மந்திரத்துக்குள்ளே போக முடியாது போல இருக்க. மனநங்கிற சாதாரண விஷயம் இல்லை. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல முருகனுக்கு அரோகரா.